ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் லீகல். அவங்க அந்த ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதுக்கு தகுதியா இருக்கவங்களா இல்லையானு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ட்ரேட்மார்க்கே வாங்காம எப்படி அவங்க ஃப்ரான்ச்சைசி விட முடியும்ன்றது தெரியல. மேபி அவங்க என்னைக்காவது நீங்க பார்சல் வாங்கி பாருங்க, அந்த பார்சலை கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க, ஃபுல்லா ஊற்றின ரோஸ் மில்க் கம்மியா இருக்கும். நம்ம மேஜரா பேச போறது 2 பிளேயரை பத்தி. ஒன்னு வந்து வில்லேஜ் மில்க், இன்னொன்னு வந்து விஎம்எஸ் வில்லேஜ் மில்க். இதுல இந்த ரோஸ் மில்க் பிசினஸ் எடுக்கணும்னா நீங்க வந்து ஒரு 4-5 கிளாஸ்ல நீங்க ட்ரேட்மார்க் வாங்கி வச்சிருக்கணும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். நம்ம நிறைய பேர் இந்த 40 ரூபீஸ்க்கு 650 ml தர ரோஸ் மில்க் ட்ரை பண்ணியிருப்போம். ட்ரை மட்டும் பண்ணது இல்லாமல் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ரீசெண்டாக என்னுடைய ஃப்ரெண்ட் கால் பண்ணி அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி நம்மளும் ரிசர்ச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தப்பது தான் தெரியுது அதில் அவ்வளோ ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் நம்ம 4 செக்மெண்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த ரோஸ் மில்க் பிஸ்னஸ் எப்படி எடுக்கிறது, இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ ஆகும், சப்போஸ் நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு லாபமாக இருக்குமா இல்லையா, அதை பற்றி பேசுவோம். ரெண்டாவது, இந்த ஆக்சுவலாக இந்த ஃப்ரான்ச்சைஸி அவங்க கொடுக்கணும்னா அவங்க லீகலாக என்னென்ன வாங்கியிருக்கணும், என்னென்ன தேவை, அதை பற்றி பேசணும். அப்போ தான் நான் தேர்ட் பாயிண்ட், அவங்க என்னென்ன ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு புரியும். நாலாவது, நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி காசு கொடுத்து வாங்கணுமா இல்லை நீங்களே இந்த ஷாப் ஸ்டார்ட் பண்ணலாமான்றது என்னுடைய கன்க்ளூஷனாக, என்னுடைய ரெக்கமெண்டேஷனை நான் சொல்கிறேன். அதை கேட்டுட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ஃப்ரான்ச்சைஸி எப்படி வாங்குறது, சப்போஸ் வாங்கினா நம்மளுக்கு லாபமாக இருக்குமா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம மேஜராக பேச போகிறது 2 பிளேயரை பற்றி. ஒன்று வந்து வில்லேஜ் மில்க், இன்னொன்று வந்து விஎம்எஸ் வில்லேஜ் மில்க். இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், வில்லேஜ் மில்கில் என்னுடைய ஃப்ரெண்ட் போய் விசாரிச்சிருக்காரு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐ திங்க் அரௌண்ட் 10 lakhs பே பண்ணணும். அந்த 10 lakhsக்கு உங்கள் ஷாப்பெல்லாம் நான் செட் பண்ணி கொடுத்துருவேன், இந்த ஃப்ரீசர் அதெல்லாம் கொடுத்துருவேன். பட் டெய்லி நீங்கள் மில்க் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும், அந்த கடை வாடகைலாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த ஃப்ரான்ச்சைசி வேணும்னு போயிட்டு நீங்கள் உட்கார்றப்போ அவங்க ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த ஷீட்டில் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் வந்து இந்த 10 lakhs கொடுத்தீங்கன்னா மந்த்லி 75,000 எடுக்கலாம். மந்த்லி லாபமே உங்களுக்கு வந்து 1.5 லட்ச ரூபா வந்துடும். அந்த 1.5 லட்ச ரூபாயில் நீங்கள் வந்து அந்த ஆளுங்களுக்கு சம்பளம், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி ஃபீ பில்லு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கடை வாடகை எல்லாம் போயிட்டு உங்களுக்கு 75,000 வரும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எக்ஸல்லாம் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. சரிங்களா? அதை ஏமாற்றி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஒரு ரோஸ் மில்க் நீங்கள் போட்டால் அதில் வந்து ஒரு 10 to 12 rupees லாபம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய ஒரு கிளைமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டாம். ரெண்டாவது, இந்த ரோஸ் மில்க் நீங்கள் விற்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிளைம் பண்ணுறது 12 rupees, பட் உங்களுக்கு ஆக்சுவலாக வரும்னா 5 ரூபாயிலேருந்து 6 ரூபாய் வரும். மேக்ஸிமம் 8 rupees வரும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் வரும். அண்ட் அந்த மில்க் பேக்கெட் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா அவங்க கொடுக்குறது 27 rupeesக்கு, நீங்கள் 30 rupeesக்கு தான் செல் பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் மெயின் கான்செப்ட் என்னென்னா, ஒரு ரோஸ் மில்க் நீங்கள் மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணுறப்போ அந்த மிக்சியில் வந்து ஒரு 750 ml போடுறீங்கன்னா அது நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே அது 1 liter கிட்ட வருது. ஏன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே கிரியேட் ஆகி உங்களுக்கு அந்த மாதிரி பல்கியாக தெரியுது. நான் சொல்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா என்னைக்காவது நீங்கள் பார்சல் வாங்கி பாருங்கள், அந்த பார்சலை கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக ஊற்றின ரோஸ் மில்க் கம்மியாக இருக்கும். வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அந்த வீடியோலேயே பாருங்கள், மிக்சி போடுறதுக்கு முன்னாடி அந்த ரோஸ் மில்க் அளவு எவ்வளோ இருந்தது, மிக்சி போட்டதுக்கப்புறம் அந்த அளவு எங்கே இருக்குது. சரிங்களா? இதுதான் அவங்களுடைய மெயின் கான்செப்டாக இருக்குது. இதில் தான் அவங்க வந்து 10 rupees 12 rupees கிளைம் பண்ணுறாங்க போல இருக்குது. பட் அப்படி இருந்து கூட அது வராது. ஏன்னா அந்த சுகர் அதெல்லாமே நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் தனியாக வாங்க வேண்டியதாக இருக்குது. இந்த பிஸ்னஸ் லாபமாக இருக்குமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப க்ரௌடான ஒரு பிளேஸ், இந்த ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு லாபமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்களே இருந்து பண்ணால், நீங்கள் ஆளை போட்டு பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாக இருக்காது. ஏன்னா நான் 4-5 பேர்கிட்ட விசாரிச்சிட்டேன். ஓகேங்களா? அவங்க சொல்கிறது எல்லாமே மேன் பவர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்க, 30,000 40,000 கொடுத்தா கூட ஆள் வர மாட்டாங்க, வந்துட்டு கொஞ்சம் நல்லா போயிடுறாங்கன்றது தான் அவங்களோட இதுவாக இருக்குது. ரியாலிட்டி அது கிடையாது. உங்களால் மேக்ஸிமம் 10,000 ரூபா 20,000 ரூபாய்க்கு மேலே அது எடுக்க முடியாது. ஏன்னா நான் 4-5 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு நம்ம எதுக்கு காசு தரணும், அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃப்ரான்ச்சைஸ் எதுக்கு நம்ம காசு கொடுத்து வாங்குறோம்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் கேஎஃப்சின்னு வச்சுப்போமே, கேஎஃப்சிக்கு நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குறீங்க, ஒரு 50 லட்சம் கொடுத்து வாங்குறீங்கன்னா நீங்கள் அண்ணா நகரில் செட் பண்ணுறீங்க. சரிங்களா? அண்ணா நகரில் வேறு யாரும் அந்த கேஎஃப்சின்னு ஷாப் ஓப்பன் பண்ணாலே நீங்கள் அவங்க மேலே லீகலாக ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன்னா என் கடை நேம்லேயே அவங்க அந்த நேமில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஎஃப்சின்றதை ட்ரேட்மார்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ட்ரேட்மார்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணால் அந்த நேமை வேறு யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் போன உடனே உங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நிறைய வந்து செக் பண்ணுவாங்க, இந்த நேமில் ஏற்கனவே இருக்கான்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வரும். அந்த சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து கேஎஃப்சி அப்படின்னு போட்டு மேலே ஆர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆர்னா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் யாருமே அதை யூஸ் பண்ண முடியாது. இதுதான் மெயின். சரிங்களா? இதில் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்குது. கிளாஸ் 1லேருந்து கிளாஸ்
ஒரு 40-50 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நான் அந்த சைட் உங்களுக்கு போடுறேன், அதில் போய் பார்த்துக்கங்க. சரியா? இதில் இந்த ரோஸ் மில்க் பிஸ்னஸ் எடுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு 4-5 கிளாஸில் நீங்கள் ட்ரேட்மார்க் வாங்கி வச்சிருக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த வில்லேஜ் மில்க் எடுத்துப்போம், இல்லைன்னா பிஎம்எஸ் வில்லேஜ் மில்க்கும் எடுத்துப்போம். இந்த வில்லேஜ் மில்க்ன்ற ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்து ட்ரேட்மார்க் வாங்கியிருக்கணும். வாங்கலை அப்படின்னா நீங்கள் என்னதான் 10 லட்சம் கொடுத்து எடுத்திருந்தாலும் எதிரில் இன்னொருத்த வில்லேஜ் மில்க்னு ஆரம்பிச்சா நீங்க போய் ஏன்னு கேட்க முடியாது. ஈவன் அந்த வில்லேஜ் மில்க் ஓனரே வந்து கேட்டாலும் அவன் வந்து எதுவும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவனுக்கு இருக்காது. ஏன்னா இது வந்து நார்மல் நேம் நான் வச்சுக்கிட்டேன், உங்களுக்கு ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் இருந்தால் காட்டுங்க அப்படின்னு சொல்லுவான். இதை ஏன் நான் இங்க சொல்றேன்னா, இந்த வில்லேஜ் மில்க் பாத்தீங்கன்னா எல்லா போர்டுலயும் வில்லேஜ் மில்க் ஆர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆர்ன்றது ஆக்சுவலா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அது போடணும். சரிங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எனக்கு வில்லேஜ் மில்க் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறீங்கன்னா, அப்ளை பண்ணி அதில் நிறைய ஸ்க்ரீனிங்லாம் நடந்து அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? சர்டிஃபிகேட் எப்போ ப்ரொவைட் ஆகும்னா உங்களுக்கு நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் வரும். அப்ஜெக்ஷன் வந்துச்சுன்னா ரெஃப்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ரெஃப்யூஸே ஆகலைன்னா அக்செப்ட் பண்ணிட்டு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க ஒரு 3 மாதம். 3 மாதத்துக்கு யாராவது அப்ஜெக்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்பாங்க. யாருமே அப்ஜெக்ட் பண்ணலன்னா தான் ரெஜிஸ்டர்ட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஆர்ன்ற சிம்பிளே போடணும். ஆனால் இந்த வில்லேஜ் மில்க் இல்லைன்னா இந்த விஎம்எஸ் ரோஸ் மில்க் சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்க யாருமே இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டே வாங்கலை. நான் வந்து சைட்லேயே காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம வில்லேஜ் மில்கை பார்ப்போம், இல்லை நிறைய கிளாஸ் இருக்குது. நான் உங்களுக்கு எக்ஸல் ஷீட்லேயே போட்டிருக்கேன், அந்த சைட்டும் கொடுக்குறேன். நான் எப்படி பார்க்கணுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போய் பார்த்துக்கங்க. சரியா? இதில் வந்து பாருங்கள், இந்த விஎம்எஸ் போட்டிருக்கேன், நார்மல் வில்லேஜ் மில்க்கும் போட்டிருக்கேன். இதில் விஎம்எஸ் வில்லேஜ் மில்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து டிஎம் அப்படின்னு போட்டிருக்காங்க. டிஎம் எப்போ போடலான்னா, நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன்ப்பா, அப்ளை பண்ணது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக, அப்போனா டிஎம் தான் போடணும். சரிங்களா? பட் இந்த வில்லேஜ் மில்க் பாருங்க, எல்லா இடத்துலையும் ரெஃப்யூஸ் ஆயிருக்கு. ஆனால் ஒரே இடத்துல வந்து அக்செப்டட், தட் இஸ் ஒன்லி ஃபார் லேபிளிங். எப்படின்னா எனக்கு இந்த மாதிரி லேபிள் ஒட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க ட்ரேட்மார்க் வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் வில்லேஜ் மில்க்கு ட்ரேட்மார்க் வாங்கலை. ஏன்னா நான் உங்களுக்கு சைட்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ரெஃப்யூஸ்ன்னு வந்திருக்கு. ஏன்னா இந்த ஏபி புருஷோத்தன் இருக்காருல்ல, இவர் தான் வந்து ஓனர் போல இருக்கு. சரிங்களா? இவர் தான் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியிருக்காரு, ஆனால் எல்லா இடத்துலையும் இது ரிஜெக்ட் ஆயிருக்கு. அப்பனா என்ன அர்த்தம், இவங்களுக்கு ட்ரேட்மார்க்கே இன்னும் கிடைக்கல. ஸோ லீகலி வில்லேஜ் மில்க்னு யார் வேணா ஷாப் ஓப்பன் பண்ணலாம், நீங்க ஓப்பன் பண்ணலாம், நான் ஓப்பன் பண்ணலாம், யார் வேணா ஓப்பன் பண்ணலாம். சப்போஸ் ஓப்பன் பண்ணாலும் யாரும் வந்து அப்ஜெக்ட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க ஆறுன்னு போடுறது இல்லீகல். இதனால நீங்க சப்போஸ் பிரான்ச்சைசி எடுத்திருந்தாலும் நீங்க காசை லூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வேற யாரோ என்ன மாதிரியோ இல்லை என் ஃப்ரெண்டு மாதிரியோ நானே ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி வில்லேஜ் மில்க்னு வச்சா அவனாலே என்ன வந்து கேட்க முடியாது, உங்களாலேயும் என்ன ஒன்றும் கேட்க முடியாது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்கேம்னு நான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட்ல போடுங்க, டிபேட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டெக்னிக்காலிட்டி எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்னா என்ன, அது ஏன் நம்ம வாங்கணுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த ஃப்ரான்ச்சைசி எடுக்கணுமா இல்லை நீங்களே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா என்ன கேட்டால் நீங்கள் அந்த ஃப்ரான்ச்சைஸிலாம் எடுக்காதீங்க. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் லீகல். அவங்க அந்த ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதுக்கு தகுதியாக இருக்கவங்களா இல்லையானு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ட்ரேட்மார்க்கே வாங்காமல் எப்படி அவங்க ஃப்ரான்ச்சைசி விட முடியுன்றது தெரியல. மேபி அவங்க கிட்ட இருந்து நீங்கள் மில்க் வாங்கலாம், பட் நீங்கள் அதை பண்ணாதீங்க. நீங்களே ஒரு தனியாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுங்க. மெயின் வந்து அந்த லைட்டிங் தாங்க, அந்த போர்டு, அந்த பேனர் அதெல்லாம் வந்து ரொம்ப விசிபிளாக இருக்கணும். அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். யூ ஹேவ் மை இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் பிங் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணுன்றது சொல்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் பால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தான் வாங்கணும்னு இல்லை. இந்த அமுல்லேயே நிறைய பால் இருக்குது, ஆவின்ல நிறைய பால் இருக்குது. அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சிரப் எல்லா கடையிலையும் இருக்குது. சுகர்லாம் எப்படி இருந்தாலும் நீங்களே வாங்க வேண்டியதாக இருக்கும். கிளாஸஸும் பாரிஸில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு லோக்கல் ஷாப்லேயே உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதனால இந்த 10 லட்சம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த செட்டப் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ச்சைசிக்கு போகாமல் நீங்களே செட்டப் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து 2 to 3 lakhsக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதை தவிர உங்களுக்கு அந்த ரன்னிங் காஸ்ட் தான் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த மேன் பவர் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு நான் சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால் ஆள் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு 20,000 30,000 ஆள் கிடைக்காம இருக்காங்க போல இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி இந்த ரோஸ் மில்க் பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டால் நீங்கள் பண்ணலாம், பட் டோன்ட் கோ ஃபார் ஃப்ரான்ச்சைஸ். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இந்த ரோஸ் மில்க் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஏமாற வேணாம்னு சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டாபிக் இருந்ததுனால சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி பேசலாம். I hope you enjoyed this video. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Thank you so much. Bye bye.